very briefly for a few minutes about wartime prayers and intercession. போர்க்கால ஜெபத்தை பற்றியும் இடைபடுதலை பற்றியும் நான் சிறிது நேரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Just a few minutes. சிறிது நேரம் தான். God can do anything and everything by himself. தேவன் தம்மால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். But he will not intervene in the affairs of this world without us. தேவ பிள்ளைகள் நாம் இல்லாமல் இந்த உலகத்தின் காரியத்தில் அவர் இடைபட விரும்புவதில்லை. He can, but he will not. அவரால் முடியும், ஆனால் அதை அவர் செய்ய மாட்டார். Through his children, he will intervene in the affairs of this world. அவருடைய பிள்ளைகள் மூலமாக அவர் இந்த உலகத்தின் காரியத்தில் இடைபடுவார். We cannot do anything ourselves. நம்மால் நாம் எதையும் செய்ய முடியாது. But we can do all things in Christ by co-laboring with him. நாம் இயேசு கிறிஸ்துவினால் அவருடைய கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லாவற்றையும் நம்மால் செய்ய முடியும். By working with him. அவரோடு நாம் இணைந்து பணியாற்றுவதன் மூலமாக. In prayer. ஜெபத்தில் அவரோடு. In proclamation. அவருடைய அறிக்கையிடுவதில். In spiritual warfare. அவருடைய அந்த ஆவிக்குரிய யுத்தத்தில். Jesus continually intercedes for us. இயேசு கிறிஸ்து தொடர்ந்து நமக்காக இடைபடுகிறவராக இருக்கிறார். The Holy Spirit intercedes for us. பரிசுத்த ஆவியானவர் நமக்காக இடைபடுகிறார். How do they do that? அவர் அதை எப்படி செய்கிறார்? They stand in our shoes, understand our weaknesses and need, and appeal to the Father as if we are appealing in compassion, in empathy, and according to God's will. நம்முடைய சூழ்நிலையில் நின்று நம்முடைய பலவீனத்தில் நம்முடைய இயலாமையில் அவர் பரிவுடனும் ஒரு இரக்கத்துடனும் பிதாவாகிய தேவனிடத்தில் அவர்கள் பரிந்து பேசுகிறார்கள். That is what intercession is. அதன் பெயர்தான் பரிந்து பேசுதல். I know many of us are praying for ourselves. எனக்கு தெரியும் இங்கு நாம் நமக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். But are you standing in the shoes of the Lebanese mother who lost 5 children in one bomb? Are you standing in their shoes and praying? ஒரு குண்டிலே 5 குழந்தைகளை இழந்த அந்த லெபனான் தாயை போல அவங்களுடைய சூழ்நிலையில் இருந்து நாம் ஜெபிக்கிறோமா? Then you will cry. நீங்கள் அப்படி ஜெபிக்கும் பொழுது உண்மையாகவே அழுவீர்கள். Her heart pain will become your pain. அந்த தாயுடைய இருதயத்தின் வலி உங்களுடைய இருதயத்தின் வலியாகும். Many of you don't even want to come and attend the prayer. உங்களில் அநேகர் ஜெபத்திற்கு வந்து பங்கு பெறுவதில் சிரமப்படுகிறீர்கள். You are so casual. நீங்கள் மிகவும் கேஷுவலாக இருக்கிறீர்கள். God will take care of everything. தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று நினைக்கிறீர்கள். God will not take care of everything unless you work with him. தேவனோடு சேர்ந்து நீங்கள் பணியாற்றவில்லை என்றால் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ள முடியாது. We don't have to take the sword or the gun. We have to, as we sang now, go on the knees and work with him. கத்தியோ துப்பாக்கி எடுத்து நாம் சண்டை செய்ய வேண்டியதில்லை. நாம் நம்முடைய முழங்கால்களை முடக்கி அந்த யுத்தத்தில் பங்கு பெற வேண்டும். When you kneel down, நீங்கள் முழங்கால் படியிடும் போது Jesus is with you. இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். He is praying with you. அவர் உங்களோடு ஜெபிக்கிறார். When you kneel down, நீங்கள் முழங்கால் படியிடும் பொழுது the Holy Spirit inside you, he is praying with you. உங்களுக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக ஜெபிக்கிறார். Our intercession is not meant to God or his kingdom. It is mainly to change us first, those who are praying, then it will change our atmosphere. நம்முடைய அந்த இடைப்படுதல் தேவனை பற்றியோ தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியோ அல்ல, நம்முடைய சூழ்நிலையை பற்றியது, நம்முடைய இருதயத்தில் மாற்றம் ஏற்படுவதை பற்றியது. Amen. Amen. In our intercession, we are standing in the shoes of those who are worst affected by the wars. இந்த போரினால் மிகவும் ஆழமாக பாதிக்கப்பட்ட மக்களுடைய அந்த சூழ்நிலையில் இருந்து நாம் பரிந்து பேசுகிறோம். Many of them who they do not know how to pray in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்க தெரியாத அநேகர் இருக்கிறார்கள். You pray for them. You know how to do that. நீங்கள் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த வேலையை செய்யுங்கள். We as a church are expected to pray for the Lord to heal and restore our land. இந்த தேசத்தை குணமாக்கும்படியாகவும் மறு சீரமைக்கும்படியாகவும் நாம் முழங்காலில் நின்று தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். Let us read this verse together, standing up, 2 Chronicles 7th chapter 13 to 15. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்தில் 13 15 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 13 15 வசனம். நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழைக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் பொழுது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள்
இந்த Amen. When there is a terrible disaster in our land, the Lord is calling on His people, only His people, to pray. இந்த தேசத்திலே ஒரு கொடிய பேரழிவு இருக்கும் பொழுது தேவன் தம்முடைய பிள்ளைகளை மாத்திரம் ஜெபிக்க அழைக்கிறார். You may think it is not my country, but it is the land you are living in. It is the land that is feeding you. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் இது என்னுடைய சொந்த தேசம் இல்லை என்று. இது நாம் வாழ்கிற தேசம், நமக்கு உணவளிக்கிற தேசம் இது. Only you and me are called by God to pray for this land. நீங்களும் நானும் மாத்திரமே இந்த தேசத்திற்காக ஜெபிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். There are 4 things. 4 காரியங்கள் இருக்கிறது. We must humble ourselves. நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். We must admit that our lack of prayer, our lack of faith, our lack of compassion that brought about this tragedy to this land. நம்முடைய ஜெப குறைவு, விசுவாச குறைவு, அந்த பரிவின் குறைவு காரணமாக இந்த தேசத்தின் மேல் இந்த கொடிய நிகழ்வுகள் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். Secondly, God says we must pray and seek His face. இரண்டாவதாக அவருடைய முகத்தை தேடுவதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். Not His hand, but His face. அவருடைய கரத்துக்காக அல்ல, அவருடைய முகத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். When you seek His hand, all the time we are seeking His hand. We want something from Him. We want His blessing. We want His healing. We want His money. We want this and that. But God said, seek my face. எல்லா நேரத்திலும் நாம் அவருடைய கரத்திற்காக ஜெபிக்கிறோம், ஆசீர்வாதத்திற்காக, நம்முடைய எல்லா தேவைகளுக்காக அவரை பார்த்து ஜெபிக்கிறோம். When you ஆனால் see His face, அவருடைய முகத்தை நாம் பார்க்கும் பொழுது you will understand His tears and compassion. அவருடைய அந்த கண்ணீரையும் அவருடைய மன உறுதியையும் நாம் பார்க்க முடியும். You think He is watching these countries perishing just on TV like we are watching and talking, gossiping and sending WhatsApp? He is looking at His children getting killed. Look at His face. Look at His face. இந்த தேசத்திலே நடக்கிற அந்த போர்களினாலும் யுத்தங்கள் நடக்கிற எல்லா காரியங்களையும் நாம் பார்க்கிற விதமாக, நாம் அந்த சோஷியல் மீடியாவில் பார்க்கிற விதமாக தேவன் பார்க்கிறார். அப்படி இல்லை, அவருடைய முகத்தை பாருங்கள், அவருடைய பரிவை பாருங்கள். When you seek His face, அவருடைய முகத்தை நாம் தேடும் பொழுது you find His ways. அவருடைய வழிகளை நாம் பெற்றுக்கொள்ள You முடியும். understand His reason. அவருடைய காரணங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். You appreciate His beauty and majesty. அவருடைய அழகையும் அவருடைய அந்த மகிமையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். Your face will shine in the same glory. உங்களுடைய முகத்தில் அந்த தேவனுடைய மகிமை பிரகாசிக்கும். Then God says we must turn from our wicked ways. மூன்றாவது காரியமாக நம்முடைய அந்த பாவ வழிகளிலிருந்து திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். A Christian must use every opportunity to intercede and repent from sinful ways. நம்முடைய பாவ வழிகளிலிருந்து மனம் திரும்பும்படியாக நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த நாளில் ஏதாவது கெட்ட பழக்க வழக்கத்தில் அடிமைத்தனத்தில் நம்ம இருந்தா இதிலிருந்து விடுபடுவதற்கு இந்த இடைப்படுதல் ஒரு தருணம். You use this intercession to leave all these kind of bad habits. Because of that, probably the grace is stopped in this land. எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களையும் விடும்படியாக இந்த இடைப்படுதலின் ஜெபத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். Our wicked ways includes being prayerless, being unthankful, not being a night watchman. These are also part of our wicked ways. ஜெபம் இல்லாமல் இருப்பதும், நன்றி இல்லாமல் இருப்பதும், அந்த ஜாமக்காரனாக இல்லாமல் இருப்பதும் நம்முடைய அந்த பாவ வழிகளுக்கு ஒரு பகுதியாக இருக்கிறது. It seems somebody, one of the believers here said, இந்த ஆளுங்களுக்கு நல்லா வேணும் பண கொழுப்புன்னு, அந்த சொன்ன ஆளுக்கு தான் வேணும். Please repent from that. நீங்கள் இப்படி பேசுகிற காரியங்களிலிருந்து மனம் திரும்புங்கள். When we keep doing this, when we keep repenting, God will fulfill His promise. He said, I will hear from heaven, I will forgive their sins and restore their land. நாம் இந்த காரியத்திலிருந்து மனம் திரும்பும் பொழுது தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை அங்கு நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். Amen. Amen. As ambassadors of heaven, we are ambassadors of heaven. நாம் அந்த பரலோகத்தின் தூதர்களாக இருக்கிறோம். We are to dedicate ourselves to the Lord, the land becomes healed. நாம் நம்முடைய வீட்டை அவருக்கு ஒப்புவிக்க வேண்டும், அப்பொழுது தேவன் இந்த தேசத்தை குணமாக்குவார். The land then becomes the property of the King of Kings and the Lord of Lords. அப்பொழுதுதான் நாம் ஒப்புவிக்கும் பொழுது நம்முடைய வீடும் நம்முடைய தேசமும் ராஜாதி ராஜாவின் உடைமைகளாக மாறுகிறது. When we intercede like this, நாம் இப்படி பரிந்து பேசும் பொழுது UAE will belong to Jesus Christ. இந்த UAE தேசம் இயேசுவுக்கு சொந்தமாகும். Gulf countries and Iran and Lebanon, the whole Middle East will belong to Jesus Christ. இந்த வளைகுடா நாடுகளும் எல்லா நாடுகளும் இயேசுவுக்கு சொந்தமாகும். Amen. His will be done on this land.
இந்த தேசத்தில் அது செய்யப்பட வேண்டும். In this Middle East, God's kingdom, Jesus' kingdom, His gospel will be established. இந்த வளைகுடா நாட்டிலே தேவனுடைய ராஜ்யம், இயேசுவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். Definitely, with you or without you, He will do it. There are many believers who are believing and praying for this. நீங்கள் இல்லாமலோ இந்த காரியத்தை தேவன் செய்ய முடியும். ஏனென்றால் அநேக கிறிஸ்தவர்கள் இதற்காக ஜெபித்துக் The கொண்டிருக்கிறார்கள். point is, are you going to join that group? இங்கு முக்கியமாக விஷயம் என்னவென்றால் நீங்கள் அந்த குழுவிலே சேர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறீர்களா? What is prayer? ஜெபம் என்றால் என்ன? God knows everything. தேவன் எல்லாவற்றையும் You அறிந்திருக்கிறார். don't have to inform what you are reading in Dinatandi or Tandi TV or your WhatsApp gossip. You don't have to inform Him. He knows the truth. தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்க நாம் என்ன படிக்கிறோம் என்ன செய்கிறோம் என்று அவருக்கு நாம் அறிவிக்க தேவையில்லை. He knows our thoughts even before they rise in our hearts. நம்முடைய இருதயத்தில் அந்த எண்ணங்கள் உருவாவதற்கு முன்பாகவே இயேசு அறிந்திருக்கிறார். God knows our future. நம்முடைய எதிர்காலத்தை இயேசு He அறிந்திருக்கிறார். is in total control. அவர் எல்லாவற்றிலும் மிகவும் கண்ட்ரோலாக இருக்கிறார். But we are all on the opposite side of this. We know nothing. நாம் எல்லாரும் அந்த முனையின் மறு நுனையிலே இருக்கிறோம். Still, yet, He ordained that we pray. And He said, whatever we ask in prayer, it shall be done. ஆனாலும் நாம் அந்த மறுமுனையில் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் நாம் என்னவெல்லாம் கேட்கிறோமோ அது செய்யப்படும் என்று அவர் நிறைவேற்றி நியமித்திருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. We are zero. நாம் ஒன்றுமில்லை. He is infinity. அவர் நித்தியமாக இருக்கிறார். But He says, if our zero gets added to His infinity, everything is possible. அவர் சொல்லுகிறார் நாம் ஒன்றுமில்லாத நாம் அவருடைய முடித்துலாத்தை நினையும் பொழுது எல்லாம் நமக்கு நிச்சயமாக இருக்கிறது. Amen. ஆமென். Will you say hallelujah? ஹல்லேலூயா. What a gracious God He is. ஹல்லேலூயா. இங்கே உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் நீங்கள் ஜெபிக்கிறதுக்கும் அங்கே இருக்கிற குண்டுகள்லாம் நிற்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்னு நினைக்கிறீங்க? ஆனால் அதை தான் தேவன் விரும்புகிறார். அதை வைத்து தான் நிறுத்த போகிறார். ஆமென். ப்ரேயர் இஸ் அவர் கம்யூனிகேஷன் வித் காட். ஜெபம் என்பது தேவனோடு உள்ள நமது தொடர்பு. ப்ரேயர் இஸ் அவர் ஓன் சேஞ்ச் இன்ஸ்ட்ருமெண்ட். ஜெபம் என்பது நமது மாற்றத்திற்கான ஒரு கருவி. ப்ரேயர் இஸ் அ ஸ்கூல். ஜெபம் என்பது ஒரு பாடசாலை. Prayer is a place of expressing our faith and trust. ஜெபம் என்பது விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வெளிப்படுத்தி வளர்க்கும் ஒரு இடம். Prayer is a place of worship. ஜெபம் என்பது ஒரு ஆராதனைக்கான இடம். Prayer is a cause to move mountains and God to respond. மலைகளை பெயர்க்கத்தக்கதான ஒரு கருவி ஜெபம். தேவன் அதற்கு பதில் செய்வார். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. And prayer is co-laboring. ஜெபம் என்பது நாம் இணைந்து வேலை செய்கிற ஒரு காரியம். அவரோடு இணைந்து செய்வது. அவரோடு இணைந்து செய்வது. ஆமென். He is inviting us to the inner chamber of the King of Kings and the Lord of Lords. அந்த ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தருடைய அந்த உள்ளான பிரகாரங்களில் நாம் வந்து அவரோடு இணைந்து ஜெபிக்கும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார். He wants us to come inside and talk to Him, converse with Him, and out of that conversation, certain events will be changed in the world. நாம் அவரோடு வந்து அந்த உள்ளான மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஜெபிக்கும்படி தேவன் விருப்பப்படுகிறார். அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது சில காரியங்கள் நிச்சயமாக மாற்றப்படுகிறது. உலகத்தில் சில காரியங்கள் நிச்சயமாகவே ஒரு பாதிப்பு அங்கு ஏற்படுகிறதாக இருக்கிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஆமென். 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 This is from the beginning God's primary design for us to be a co-laborer with Him in prayer. நாம் உடன் பணியாற்ற வேண்டும் என்பதே நமக்கான தேவனுடைய முதன்மையான திட்டமாக இருக்கிறது. He did not create any of us as robots and program us to do just specific things. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்யும்படியாக மாத்திரம் தேவன் நம்மை ஒரு இயந்திர மனிதர்களாக படைக்கவில்லை. In prayer, when we yield and surrender to do His purposes, He shapes our hearts and minds so that we get recalibrated, so that His dream is fulfilled on this earth. அவருடைய அந்த கனவு நிறைவேறும்படியாக தேவன் நம்மையும் நமது இருதயத்தை முழுவதுமாக அவர் மாற்றி அங்கு சிறப்படுத்துவராக இருக்கிறார். That's why Jesus said to pray for His will to be done on this earth as it is in heaven. அதனால் தான் இயேசு நமக்கு ஜெபத்திலே கற்பித்தார், பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலே உம்முடைய விருப்பம் செய்யப்படுவதாக. Hallelujah. Hallelujah. When we pray, we link up with His dreams, with His vision, with His purposes. நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் அவருடைய தரிசனத்தோடும் அவருடைய கனவோடும் நாம் இணைந்து கொள்கிறோம். Amen. 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 Not our ideas, we are joining with His ideas. நம்முடைய சொந்த எண்ணமல்ல, நாம் அவருடைய எண்ணத்தோடு இணைந்து கொள்கிறோம். You have an assignment to pray as it is in heaven, let it be on this earth. நமக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒரு காரியம் நமக்கு செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது. பரலோகத்தில் என்ன செய்யப்படுகிறதோ அதை பூலோகத்தில் ஜெபத்தின் மூலமாக செய்வதற்கு. Jesus said, whatever you ask for will be done for you, that your joy may be full.
இயேசு சொன்னார், நீங்கள் என்னவெல்லாம் நீங்கள் கேட்கிறீர்களோ உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று. Hallelujah. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சந்தோஷத்துல புரண்டு இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆமென். எப்போ தெரியுமா சந்தோஷம் நிறைவாகும்? நம்ம ஜெபிக்கும்போது, அந்த ஜெபம் கேட்கப்படும் போது நம்ம சந்தோஷம் நிறைவாகும். ஹல்லேலூயா. எவ்வளோ பேருக்கு சந்தோஷம் வேணும்? சமாதானத்துக்காக ஜெபித்தோம், அதுக்கு மேலே சந்தோஷம். ஹல்லேலூயா. Only people who are intercessors, people who pray, truly understand this joy that is overflowing. உண்மையாக பரிந்து பேசுகிறவர்களும் உண்மையாக இடைப்படுகிறவர்களும் மாத்திரமே அந்த இருதயத்தின் சந்தோஷத்தை அவர்கள் புரிந்து கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். Amen. We are going to stop in 5 minutes. War and prayer. Prayer is spiritual warfare. அங்கு ஜெபம் என்பது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். During the wars, our prayers take these wars to the right place. நாம் அந்த ஜெபத்தின் பொழுது நம்முடைய ஜெபமானது அந்த யுத்தத்தை ஒரு சரியான இடத்திற்கு கொண்டு செல்கிறது. Where these wars are starting from? They are not starting from here, they are starting there. இந்த யுத்தங்கள் எங்கிருந்து வருகிறது, இங்கு வருகிறது என்பது நமக்கு தெரியுமா? Principalities and powers of the air, that's where all these wars start. இந்த யுத்தம் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளிடத்திலிருந்து வருகிறது. Amen. Amen. Not United Nations, not any man's council. We go and do the spiritual warfare where this war started and where these wars are getting pushed onto the earth. அது அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்தோ அல்லது மற்ற எந்த நாடுகளிலிருந்தோ வரவில்லை. வானமண்டலத்தில் இருக்கிற அந்த பொல்லாத சேனைகளின் ஆவியினத்திலிருந்து அந்த யுத்தம் வருகிறதா இருக்கிறது. Amen. Amen. There is definitely hellishness in the experience of war. நிச்சயமாக போரின் அனுபவத்தில் மறுக்க முடியாத ஒரு நரகத்தன்மை உள்ளது. If you want to see what is hell, go and see those countries. நரகம் என்ன என்று நீங்கள் பார்க்க விருப்பப்படுகிறீர்களா? போர் நடந்து கொண்டு இருக்கிற அந்த தேசத்தை நீங்கள் ஒருமுறை போய் பாருங்கள். Gruesome images of the war. அங்கு மிகவும் கொடூரமான ஒரு காட்சியை நாம் பார்க்க வேண்டியதாக The இருக்கிறது. wail of human sufferings. அங்கு மனிதர்களுடைய மரண ஓலம் கேட்கிறதா இருக்கிறது. The pain of incredible destruction of life and properties and everything. கண்மூடித்தனமான உயிர் அழிவின் வலி அங்கே இருக்கிறது. அங்கு பொருளாதார சேதங்கள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. Man's sinfulness is in full display there. இது அனைத்தும் மனிதனின் ஆழமான பாவத்தன்மையை நிர்வாணமாக அங்கு காட்டுகிறதாக இருக்கிறது. And some people who are bombing are doing this, they are so satisfied that so many people are killed, so many buildings are finished, they are so happy. அங்கு அநேக சாவுகள் ஏற்படுகிறது, அநேக துக்கங்கள் ஏற்படுகிறது என்பதை கண்டு அங்கு அந்த குண்டு போடுகிற மனிதர்கள் மிகவும் திருப்தி அடைகிறவர்களாக இருக்கிறார்கள். But a Christian is called to act against such injustice and violence. அங்கு நாம் வன்முறைக்கு எதிராகவும் நியாயமற்ற தன்மைக்கு எதிராகவும் நாம் போராடுகிறவர்களாக கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். One thing God calls us is to pray. ஒரே ஒரு காரியத்திற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், ஜெபிக்கும்படியாக. When we are in the middle of war, surrounded by death and destruction, we are supposed to be on our knees interceding for those who are caught in the middle of these wars. சாவினாலும் அழிவினாலும் சூழப்பட்டிருக்கிற இந்த தேசத்திலே இந்த போரின் கொடூரமான சூழ்நிலையின் மத்தியில் இருக்கிறவர்களுக்காக நாம் முழங்கால் படியிட்டு பரிந்து பேசுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். There are 120 wars going on in the world right now. 60 countries are affected. 60 நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 120க்கும் மேலான போர்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. There are 6 things we can pray during the time of war. இந்த யுத்தத்தின் மத்தியிலே 6 காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். For the protection of the civilians and innocent people caught in the war. சாதாரண மக்களுக்காகவும் அந்த போரின் மத்தியிலே பாதிக்கப்பட்டிருக்கிற எளிய மக்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். இங்க நிறைய பேர் சொல்றீங்க, நாங்க என்ன பண்ணோம், இந்த நாடு என்ன பண்ணுச்சு, இங்க அடிக்கிறாங்களேன்னு. அங்க இருக்கிற ரோட்ல இருக்க ஜனங்க என்ன பண்ணாங்க சொல்லுங்க? அவங்க என்ன பண்ணாங்க? லெபனான்லையும் ஈரான்லையும் இருக்கிற அந்த சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுச்சு? உங்களை மாதிரி என்னை மாதிரி தான். They are not wearing shield, they are not having gun, they don't have anything to protect themselves. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அவர்களுக்கு ஒரு கேடயமோ அல்லது அவர்களிடத்தில் துப்பாக்கியோ இல்லை. You feel upset that your children are in online school. That's the biggest sacrifice you have to make. நம்முடைய குழந்தைகள் அந்த ஆன்லைன் வகுப்பில் இருக்கிறார்கள் என்பதை நினைத்து நாம் கவலை கொள்கிறோம். அது நாம் செய்கிற மிகப்பெரிய தியாகம் என்று நினைக்கிறோம். 20% of Lebanon is outside their home. They have been kicked out. They have no home.
20% அதிகமான லெபனானில் உள்ள மக்கள் அவர்களுடைய வாழ்ந்த இடங்களிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டவர்களாக How இருக்கிறார்கள். will we feel if we have to run away to Ras Al Khaimah? நாம் ராசல் கைமாவுக்கு போக வேண்டும் என்றால் நாம் எப்படி நம்முடைய இருதயத்தில் நினைப்போம்? That is how you go into their shoes and pray for them. நீங்கள் அவர்களுடைய சூழ்நிலையில் இருந்து அவர்களுக்காக அவருடைய இடத்தில் நினைக்கும் பொழுதுதான் அவர்களுக்காக ஜெபிக்க முடியும். Pray for these people. அந்த ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். Don't make judgment about them. அவர்களை குறித்து நாம் ஒரு நியாயம் தீர்க்க வேண்டாம். Just because they belong to some other race, some other religion, some other nation, they are your brothers and sisters. மற்ற நாட்டை சேர்ந்தவர்கள் மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்காக நாம் அவர்களை நியாயம் தீர்க்க வேண்டாம். அவர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகளாக இருக்கிறார்கள். And secondly, pray for the provision of refugees and those who are caught up in this fight, moving all over the place. இரண்டாவதாக அகதிகளுக்காகவும் அந்த போரின் சூழ்நிலையில் மத்தியில் மாட்டிக்கொண்ட மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Thirdly, pray for the pain of the suffering of the people who are wounded. I can tell you the numbers. It's unbelievable how many people are wounded. They lost their hand, leg, all kinds of parts of the body, and people who lost their lives and their families. தன்னுடைய குடும்பங்களை இழந்த நம்முடைய உயிர்களை இழந்த அவருடைய துன்பத்திலும் துயரப்படுத்தலும் இருக்கிறதான ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. And pray for the downfall of the wicked people who are doing this. இந்த காரியங்களை செய்கிற துன்மார்க்கமான அந்த ஆட்சியாளர்கள் மறையும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். Either God's justice should come on them or they should repent and come to the saving knowledge of Jesus Christ. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அவர்கள் மேல் வர வேண்டும் அல்லது அவர்களை ரட்சிக்கிறதான அந்த தேவனுடைய சுவிசேஷம் அவர்களை பிடித்துக் கொள்ள வேண்டும். Only two choices. ரெண்டு காரியம் மாத்திரம் They இருக்கிறது. should not succeed. அவர்கள் ஜெயிக்க கூடாது. They should not succeed. அவர்கள் ஜெயிக்க கூடாது. Amen. Amen. And pray for the prevailing of peace. சமாதானம் நிலைபெறும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். Pray for the promotion of the gospel all over this region. அந்த சுவிசேஷம் இந்த மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதும் பரவும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Brothers and sisters, எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, as Christians we are given an opportunity to actively participate in these perilous times of war for the cause of truth, justice and peace. இந்த கொடுமையான அந்த போர் சூழலின் மத்தியில் நமக்கு ஒரு கிறிஸ்தவர்களாக நமக்கு ஒரு மிகவும் பிரகாசமான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த சத்தியத்திற்காகவும் உண்மைக்காகவும் சமாதானத்திற்காகவும் ஜெபிக்கும்படியாக. ஆமென். அந்த எஸ்தருக்கு என்ன சொன்னாரு மொர்தெகாய் கிருபா, இந்த நாட்களிலே மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வேற வழியாக வரும், உங்கள் வழியாக வராது, டிசிஎஃப் வழியாக வராது. ஆனால் அதோட ஒரு எச்சரிப்பையும் சொன்னார். என்ன சொன்னார் பஞ்சநாதன்? யாருக்காவது தெரியுமா? என்று நினைக்கிறாயோ? நான் உண்மையிலே நினைக்கிறேன், நம்ம பல வருஷங்களாய் இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஒழுங்காக நம்ம ஜெபித்ததில்லை, கேஷுவலாக இருந்திருக்கோம். நம்ம தப்பித்துக்கொள்ளோன்னு நினச்சிக்கிருந்தோம். நினைக்க வேணாம். இந்தியாவில் கொக்களிச்சாங்க, இங்கே வந்தப்போ அவங்க தப்பிச்சிக்கலான்னு நினச்சாங்க. அங்கே இதை விட பஞ்சமாக இருக்குது, உலகம் முழுவதும் பாதிக்கப்படும். ஆண்டவர் நம்மை நிறுத்தி இருக்கிறார். இங்கே தயவுசெய்து எல்லோரும் எழுந்து நிற்போம், ஒரு நிமிஷம் ஜெயிப்போம். நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். கிருபையுள்ள தெய்வமே, நாங்கள் துதிக்கிறோம், கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே பரிந்து பேசும்படியாக இடைப்படும்படியாக கர்த்தர் எங்களோடு உம்முடைய வார்த்தையின் மூலமாக உம்முடைய ஊழியக்காரன் மூலமாக பேசி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை சுற்றி நடக்கிற காரியங்களை நாம் ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை சுற்றி ஆண்டவர் நடக்கிறதான இந்த போர்களும் ஆண்டவரே ஜனங்களை கொள்கிறதான காரியமும் ஆண்டவரே அநியாயமும் ஆண்டவரே வன்முறைகளும் மாறும்படியாக இந்த நாடத்திலே நாங்கள் ஆண்டவரே சபையாக உடைய பாதத்தில் வருகிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய முழங்கால்களை முடக்கி எங்களுடைய இருதயங்களை தாழ்த்தி ஆண்டவரே எங்களை நாங்கள் தாழ்த்தி ஆண்டவரே இந்த சூழ்நிலைக்காக, இந்த நாடுகளுக்காக, இந்த மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒருவரும் அழிந்து போவது உமக்கு சித்தமில்லை என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தாவே, அது போரினாலோ ஆண்டவரே, அது வஞ்சகத்தினாலோ அல்லது கொலையினாலோ, அது எந்த விதமான காரியமாக சத்துரு ஆண்டவரை கொண்டு வந்தாலும் ஆண்டவரே எல்லா வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளை அழிக்க வல்லவராக இருக்கிறீர். ஆண்டவரே இயேசுவே, இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவர் இந்த ஜனங்களுக்காக பரிந்து ஆண்டவரை பேசுகிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, இந்த தேசத்தை சுற்றி நடக்கிறதான எல்லா யுத்தங்களும் நின்று போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆண்டவரே உண்மையாக மன தாழ்மையோடு நாங்கள் கேட்கும்
பொழுது ஆண்டவரே, எதை கேட்டாலும் எதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. இயேசு என்கிற அதிகாரமுள்ள நாமத்தினால நாங்கள் இந்த வேளையிலே சபையாக சகோதர சகோதரிகள் நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எல்லா அநியாயங்களும் ஆண்டவரே, அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறதான காரியங்கள் ஆண்டவரே, ஜாதிகளுக்கு விரோதமான ஜாதிகள் ஆண்டவரே, நாடுகளுக்கு விரோதமாக நாடுகள், ஆட்சியாளர்களுக்கு விரோதமாக ஆட்சியாளர்கள், ஜனங்களுக்கு விரோதமாக ஜனங்கள், பிள்ளைகளுக்கு விரோதமாக பிள்ளைகள் இருக்கிற காரியங்கள் மறைந்து போவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தேசத்தில் இருக்கிற ஆட்சியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அதிகார பசி, அதிகார திமிர் மாற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாடுகளை பிடிக்கிறதான காரியங்கள், பெருமையின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஒழிந்து போவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. குறிப்பாக யுஏ தேசத்திற்காக உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. ஆட்சி செய்கிற ஷேக்குகளுக்கு நல்ல ஞானத்தை நீர் கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறீர். தொடர்ந்து கர்த்தர் இந்த தேசத்தை தாங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய சொந்த தேசத்திலிருந்து இங்கு கொண்டு வந்து எங்களை ஆண்டவரே வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை போஷித்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை குடும்பமாக பிள்ளைகளாக இங்கு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தர் ஒரு நல்ல வேலையை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த தேசத்திற்காக நாங்கள் எங்களுடைய முழங்கால்களை முடக்குகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அநியாயமாக தாக்கப்படுகிற காரியங்கள் மாறுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, போரின் ஆவிகள் ஆண்டவரே தொலைந்து போவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகள் ஆண்டவரே, ஆண்டவரே, இங்கு ஆண்டவரே போர் செய்யும்படியான காரியத்தை கொண்டு வர எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவாகிய தேவனாகிய நீரும் ஆண்டவரே, எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீரே ஆண்டவரே. எங்களுடைய முழங்கால்கள் நாங்கள் முடக்குகிறோம் கர்த்தாவே. இயேசுவே, இந்த ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒருவரும் ஆண்டவரே இறக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த தேசத்திலே ஒரு பொல்லாங்கும் வரக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தேசத்திலே ஒரு பகையும் வரக்கூடாது ஆண்டவரே. ஒரு பாதிப்புகளும் வரக்கூடாது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, விசுவாசத்தோடு நாங்கள் இடைப்படும் பொழுது ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது ஆண்டவரே, இந்த தேசத்தின் மேல் இறங்கி வரும் பொழுது, வனாந்தரத்தின் மேல் இறங்கி வரும் பொழுது ஆண்டவரே, போர் செய்கிறதான ஆண்டவரே, அந்த போராளிகள் மேல் இறங்கி வரும் பொழுது ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிட்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹalleluya. இந்த நேம் ஆஃப் ஜாஸ் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்கிற ஆண்டவரே வேத வசனம் இந்த நாளிலே ஆண்டவரே நிறைவேற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. போர் சூழல்களின் மேல் ஆண்டவரே உம்முடைய மகிமை இறங்குவதாக ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக ஆண்டவரே. சமாதானம் உண்டவதாக ஆண்டவரே. நீர் சமாதானத்தின் ஆண்டவரே தேவன் ஆண்டவரே. நீர் சமாதானத்தின் அதிபதி ஆண்டவரே. நீர் சமாதான கர்த்தர் ஆண்டவரே. சமாதானத்தை நீர் இந்த தேசத்தின் மேல் கூறும் பொழுது ஆண்டவரே, எல்லா பஞ்சங்களும் ஆண்டவரே, நோய்களும் ஆண்டவரே, சண்டைகளும் மாறுகிறது ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இதுவரைக்கும் நாங்கள் இந்த ஜெபத்தில் பங்கு பெறவில்லை என்றால் ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே நாங்கள் சபையாக ஆண்டவரே ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம் கர்த்தாவே. தனிப்பட்ட சகோதர சகோதரிகளாக ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய முழங்கால்களை முடக்கி இன்றைக்கு ஆண்டவரே கேட்ட வசனத்தின் பிரகாரமாக ஆண்டவரே பரிந்து பேசுகிறதான ஒரு மனுஷனாக, மனுஷியாக ஆண்டவரே, ஆண்டவரே சிறு பிள்ளைகளாக ஆண்டவரே எங்களை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென்.